ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். கடைசியாக ஒரு வழியாக வீடியோ போட்டாச்சு. எவ்வளோ நாள் ஆச்சுன்னு எனக்கே தெரில. வீடியோ போட்டு வாரங்கள் மாதங்கள் அப்படின்னு பேசிகிட்டே போயிட்டுருக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபோர்ட் நைட்டெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சுட்டு மைண்ட் கிராஃப்டை பற்றி பேச போகிறோம். அது மைண்ட் கிராஃப்ட் பெட்டராக கிடையாது, ஜாவா எப்படிடா நீ ஃபோனில் ஆடுவேன்னு கேட்கலாம். அது ஜலித் லான்ச்சர் யூஸ் பண்ணி தான். ஜலித் லான்ச்சர் ஒன்று சும்மாலாம் கிடையாது. அதுக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், இது வருஷன் ஏற்றணும். இப்போது உங்களுக்கு ஷேடர்ஸ்லாம் வேணும்னா ஷேடர்ஸ் டவுன்லோட் பண்ணணும். அப்புறம் கண்ட்ரோல் வச்சுக்கணும். இதெல்லாம் தான் மெயின் விஷயங்கள். இப்போது உங்களுக்கு அதெல்லாம் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சாலுமே நான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துட்றேன். நான் வந்து ஏற்கனவே போட்டுட்டேன். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களோட பேஜ் இருக்கும். உங்களுக்கு இந்த லான்ச் கேம் மேலே 1.8.9 அப்படின்னு போட்டிருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டாது. நோ கேம்ஸ் இயர்னு தான் காட்டும். அதே மாதிரி என்னோடய கோஜோ எக்ஸ் இன்சான் 67 ஐடின்னு காட்டுதுல்ல, அப்படியே உங்களுக்கு காட்டாது. ஆட் அக்கௌண்ட் தான் காட்டும். அங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்குமா, நீங்கள் வந்து இங்கே இப்படி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டா ஆஃப்லைன் அக்கௌண்ட்டா மட்டும்தான் கேட்கும். ஒரே செகண்ட். ஆஃப்லைன் அக்கௌண்ட்டாக தான் கேட்கும். ஈலே.பை எப்பட்றா நீ வர வச்சேன்னு கேட்கலாம். இந்த 3 டாட் மாதிரி இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு ஆட் சர்வர்னு ஒன்று இருக்குதுல்ல, அதை கொடுத்துட்டு நீங்கள் எதில் உங்களோட ஐடி வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். எனக்கு வந்து ஈலே.பையா, அதனால ஈலே.பை வந்துடுச்சா. இப்போ அதில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே மேனேஜ் கண்ட்ரோல்ஸ் லே அவுட்னு இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு இங்கே கீழே ப்ளஸ் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை கொடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இதில் ஏதாவது ஒன்று பேர் மட்டும் வச்சுட்டு அப்புறம் ஏதாவது ஒன்று அடித்து விட்டிங்கனாலே போதும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு லொல்லுன்னு போதும். வெஸ்டிங்களா. அப்புறம் அதை கிளிக் பண்ணிட்டு எடிட் கொடுத்துருங்க. எடிட் கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்துடும். அந்த செட்டிங்ஸ் கொடுத்துட்டு ஆட் பட்டன் கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே எனக்கு இது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேவ் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு உங்களுக்கு எதில் சேவ் பண்ணி வைக்கணுமோ அதில் சேவ் பண்ணி வச்சுருங்க. சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது சேவ் ஆகிடுமா. அப்போது வந்து நீங்கள் இப்போது டெலிட் பண்ணிட்டு திருப்பி ஏற்றுனீங்கன்னா கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சதுலேருந்து திருப்பி இதில் வர வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மேலே செட்டிங்ஸ் இருக்குல்ல, செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கப்புறம் இந்த ரெண்டர்ஸில் வந்து அது டீஃபால்ட்டாகவே இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்த ரெசல்யூஷன் ஸ்கேலிங்னு ஒன்று இருக்குதுல்ல, அது வந்து மொபைலாக இருந்தால் தயவு செஞ்சு 70க்கு வச்சுருங்க. இதே இந்த அது டேபு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் இருந்தீங்கன்னா இது 100லேயே வச்சுருங்க. அதுதான் நல்லா பர்ஃபார்ம் தரும். டேப்னா ஃபோன்னா அது 70 தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கீழே 1.18ன்னு நான் வருஷன் ஏற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்படி காட்டாது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த பட்டன் இங்கே கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இன்ஸ்டால் நியூ வெர்ஷன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்துடணும். அப்புறம் உங்களுக்கு என்ன வெர்ஷன் தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ எனக்கு 1.8.8 எனக்கு தேவைன்னா நான் இப்படி கொடுத்துட்டு அப்புறம் இங்கே இந்த இன்ஸ்டால் பட்டன் இருக்குல்ல, அப்படியே உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு வேணாம்டா, எனக்கு இந்த நியூ வெர்ஷன் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஆப்டிஃபைனு, ஃபோர்ஜ், ஃபேப்ரிக் அதெல்லாம் ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் ஏற்றிக்கலாம். ஆனால் அது வந்து எனக்கு எப்படி ஏற்றுறதுன்னு தெரியாது, அதனால இதில் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இது எப்படி ஏற்றணும்னு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு தெரியாது. ஸோ என்னை மன்னிக்க வேண்டும், காரி துப்பிட்டு போயிடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்துடுமா. லான்ச் கேம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டாஸ்க் மாதிரி போகும். அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கேமும் வந்துடும். அப்புறம் நீங்கள் இன்னொரு வாட்டி லான்ச் கேம் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் டாஸ்க்குன்னு காமிச்சு அப்புறம் டக்குன்னு உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் ஜாலியாக விளாடலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. நான் இந்த கேமில் இருக்கிறத பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பேன். கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அது பேர் என்ன ஜலி
ஹப் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெப்சைட் கித் அப்படின்னு வருதோ அதுதான் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு வெப்சைட் கித் ஹப் அப்படின்னு வரணும். ஃபஸ்ட்டு வெப்சைட் ஜலித் லான்ச்சர் டவுன்லோட்னு வரும் ஒரு சில நேரத்தில், அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் டேப்க்கு வந்து ஈஸியாக வந்துடும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ட்டு. மொபைலுக்கு தான் கஷ்டம். மொபைலுக்கு வந்து இப்படி இருக்குமா, இப்படி இருக்கும் போது நீங்கள் அப்படியே இப்படி தேடிட்டு இருக்கும்போது அந்த இது வெப்சைட்டை தவிர மீதி எல்லாத்தையும் தேடுவீங்க. அதனால் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் பொறுமையாக தேடிட்டு இந்த மாதிரி ரிலீஸ்னு போட்டு நம்பர்ஸ் இருக்குமா, அந்த நம்பர்ஸை வந்து இந்த இங்கே ரிலீஸ் 86ன்னு இருக்கா, நான் அதை கொடுத்துக்கிட்டேன். அதை கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு உள்ளே வந்துச்சா, கொஞ்சம் இப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா அசட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இருக்கா, இதில் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். செகண்ட் ஆப்ஷன்லாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் சொதப்பலாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆப்ஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன், உங்களுக்காக நான் டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறம் டீட்டெயில்ஸ் தரேன்னா, டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு ஏறிட்டுருக்கோம். ஏறி முடித்ததுக்கப்புறம் நான் இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு போர்ஜோ லான்ச்சர் அன்றைக்கி ஒரு நாள் ஏறினேன். போர்ஜோ லான்ச்சர் ஆனால் எனக்கு செட் ஆகலை, அப்படியே வச்சுருந்தேன். இப்படி உங்களுக்கு ஏறி முடித்தோடனே இப்படி வந்துடுமா, அப்புறம் இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் வந்துடுச்சா, டெலீட் பண்ணிடலாம். அப்புறம் இப்போ டேபுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுதான் நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. டேபுக்கு வந்துட்டிங்கன்னா அதே ஜலித் லான்ச்சர் கித் அப்படின்னு போட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. அப்புறம் எல்லாத்தையும் பிளாப்லாப்லான்னு ப்ராசஸ் தான் பண்ணிடுங்க. டேபுக்கு வந்து எப்படின்னா, டேபுக்கு வந்து ஈஸி. இப்படி உங்களுக்கு வெப் பேஜ் இருக்கும் போது நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரிலீஸ் 86ன்னு எனக்கு காமிச்சிடுறோம். இப்போ பார்த்தீங்களா, ரிலீஸ் 86ன்னு காமிச்சிடுச்சு பார்த்தீங்களா. இதை கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கா, அதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி வந்தோடனே இன்ஸ்டால் கொடுத்துட்டு பிளான்னு பண்ணிடணும். அவ்வளோதான் கைஸ், ஈஸி ட்ரிக்ஸு. இதுக்கு மேலே யாருமே ஈஸியாக உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க கைஸ். சரி, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ், பை 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 பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பை கைஸ், பை. நான் அடுத்த வீடியோவில் நான் என்னோடய PvP ஸ்கில்ஸை உங்களுக்கு காட்ட போகிறேன் கைஸ், இந்த ஜலித் லான்ச்சரில். பை கைஸ், பை.